திருப்பதியில் இரண்டாம் நாளாக 5 கிலோமீட்டர் நீளும் பக்தர்கள் வரிசை. இலவச தரிசனத்திற்காக 24 மணி நேரம் காத்திருப்பு. மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் சேவை இன்று ரத்து. நேற்று முதல் பெய்த மழையால் கல்லாறு ஹில்க்ரோ அருகே மண் சரிவு ஏற்பட்டதால் நடவடிக்கை. தென்காசி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, திருப்பூர் உட்பட 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் கணிப்பு. மெட்ரோ ரயில் வந்த பின் பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தை அறிவிப்பதாக மாநில அரசுகள் மீது பிரதமர் மோடி விமர்சனம். மெட்ரோ ரயில் பயணிகளின் எண்ணிக்கை குறைந்துவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. பெண்களுக்கான கட்டணமில்லா பயணத்தால் மெட்ரோ ரயில்களில் கூட்டமில்லை என பிரதமர் புரளி கிளப்புவதாக முதலமைச்சர் விமர்சனம். பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது எனவும் அறிக்கை. தங்கம் சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 54,800க்கு விற்பனை. வெள்ளி கிலோவுக்கு 4,000 ரூபாய் அதிகரித்து 96,600 ரூபாயானது. தூத்துக்குடியில் மீன்வள பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சுகுமார் வீட்டில் 100 சவர நகை திருட்டு. முன்பக்க கதவை உடைத்துச் சென்று திருடியவர்களை தேடும் காவல்துறை. கொடைக்கானல் மலர் கண்காட்சியில் 2ஆம் நாள். மலை காய்கறிகளை கொண்டு விதவிதமான வடிவங்கள். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை சிக்கியது. கூண்டோடு வாகனத்தில் ஏற்றி அடர்ந்த வனப்பகுதியில் சிறுத்தையை விட ஏற்பாடு. ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி உட்பட 49 தொகுதிகளில் நாளை மறுநாள் 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல். இன்று மாலையுடன் ஓய்கிறது அரசியல் கட்சிகளின் தீவிர பரப்புரை. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் புல்டோசர் கொண்டு இடிக்கப்படும். உத்தரப்பிரதேச தேர்தல் பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி பரப்புரை. தனது மகனை ரேபரேலி மக்களிடம் ஒப்படைப்பதாக பேச்சு. ஏற்காட்டில் வரும் 22ஆம் தேதி மலர் கண்காட்சியுடன் கோடை விழா தொடக்கம். 5 நாட்கள் நடைபெறும் என ஆட்சியர் அறிவிப்பு. சென்னையில் நாளுக்கு நாள் நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் ஆண்டுக்கு 28,000 நாய்களுக்கு இனப்பெருக்க கட்டுப்பாடு செய்ய மாநகராட்சி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, இந்த நடைமுறையை மாநகராட்சி எப்படி செயல்முறைப்படுத்தப் போகிறது? லவண்யா, சென்னை மாநகராட்சியில சமீபத்திய மேற்கொண்ட கணக்கெடுப்புல 93,000 தெருநாய்கள் இருப்பதா கணக்கெடுக்கப்பட்டிருக்கு. 2018 50,000 நாய்கள் இருந்த நிலையில இந்த நாய்களோட எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது. இந்த கட்டுப்படுத்தக்கூடிய வகையில மாநகராட்சி சார்பில் நாய்களுக்கு இனக்கட்டுப்பாடு சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டு வருது. இருப்பினும் கூட இந்த எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில இந்த இனக்கட்டுப்பாடு சிகிச்சைக்கான எண்ணிக்கையை அதிகரிக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டிருக்கு. தற்போது ஆண்டிற்கு 16,000 முதல் 17,000 சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில வரக்கூடிய ஆண்டுகள்ல அது 28,000 அதிகரிக்க திட்டமிடப்பட்டிருக்கு. அந்த வகையில சென்னையில தற்போது 5 இனக்கட்டுப்பாட்டு மையங்கள் செயல்பட்டு வருது. குறிப்பா சோழிங்கநல்லூர், மீனம்பாக்கம், புளியந்தோப்பு, கண்ணமாப்பேட்டை உள்ளிட்ட 5 இடங்கள்ல இந்த மையம் செயல்பட்டு வருது. இதுல 3 மையங்களை புதிதாக உலகத்தரம் வாய்ந்த அளவில் இந்த கட்டுப்பாட்டு மையங்கள் 20 கோடி ரூபாய் அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருது. லாயிட்ஸ் காலனி, அதே போல புளியந்தோப்பு, கண்ணமாப்பேட்டை ஆகிய பகுதிகளில் இந்த இனக்கட்டுப்பாட்டு மையமானது தற்போது பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இதுல நாய்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய, அதாவது ஸ்கேன், எக்ஸ்ரே உள்ளிட்ட சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையிலும், அதே போல இனக்கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சைகள் மற்றும் தடுப்பூசி, வேக்சின் போல அனைத்து வசதிகளோடையும் இந்த கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டு வருது. இந்த பணிகள் தற்போது
நடைபெற்று வரக்கூடிய நிலையில ஜூலை மாதம் திறக்க திட்டமிடப்பட்டிருக்கு. இதை தவிர்த்து புதிதாக 2 மணலி மற்றும் அடையாறுல 2 புதிதாக இன கட்டுப்பாட்டு மையங்கள் 2 கோடி ரூபாய் அளவில் அமைக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கு. இதை தவிர்த்து புதிதாக 7 வாகனங்கள், நாய் பிடிக்கும் வாகனங்கள் வாங்கவும், அதே போல 3 நாய்களுக்கு, அதாவது நடமாடும் வேக்சினேஷன் வெஹிக்கிள் பெறவும் சென்னை மாநகராட்சி ஒப்புதல் அளித்திருக்குது. இது அடுத்த மாதம் இவை அனைத்தும் ஒப்புதல் டெண்டர் கோரப்பட்டு பணிகள் துவங்கப்படும் என சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி. தென்காசி பழைய குற்றாலம் அருவிக்கு நீர்வரத்து குறைந்த போதிலும் பாதுகாப்பு கருதி 5 நாட்கள் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதால் அருவிக்கரை வெறிச்சோடி காணப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. நேற்று பழைய குற்றாலம் அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென காட்டாற்று வெள்ளம் போல அருவியில் தண்ணீர் கொட்டியது. இதனால் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் அலறி எடுத்து ஓட்டம் பிடித்தனர். இதில் துரதிருஷ்டவசமாக நெல்லையைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் அஸ்வின் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு தீயணைப்புத் துறையினர் அவரது உடலை மீட்டனர். இந்நிலையில் தென்காசி பழைய குற்றாலம் அருவிக்கு நீர்வரத்து குறைந்ததால் சீற்றம் ஓய்ந்துள்ளது. இருந்தபோதிலும் பாதுகாப்பு கருதி பழைய குற்றாலம் அருவியில் 5 நாட்கள் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பழைய குற்றால அருவிக்கரை வெறிச்சோடி காணப்படுகிறது. குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வந்து ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். நேற்று நைட்டு வந்து பார்த்தோம், தண்ணி ரொம்ப இருக்கு சொன்னாங்க. நாங்கள் சரி தண்ணி ரொம்ப இருக்குன்னு போயிட்டோம். கேட்டதுக்கு காலையில் விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறோம். இன்றைக்கி பார்த்தா விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ரொம்ப ஏமாற்றத்தில் போகிற மாதிரி இருக்குது. பசங்களோட வந்திருக்கோம் லீவுக்கு, சம்மர் லீவுக்கு குளிக்கலான்னு வந்தோம். இப்போ குளிக்க விடாமல் பண்ணுறாங்க. அதனால இப்போ ஏமாற்றம் தான் எங்களுக்கு மிச்சம். 4 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இல்லை ஸ்கூல் லீவுனால எல்லாம் ஃபேமிலியோட வந்திருக்கோம். 3-4 ஃபேமிலியோடு சேர்ந்து வந்திருக்கேன் சார். ரொம்ப சிரமமாக இருக்குது. எல்லாம் என்ஜாய் பண்ண இப்போ திரும்புகிற மாதிரி இருக்குது. ரொம்ப கவலையாக இருக்கும் நம்ம குளிக்க வந்துட்டு. விடியல் பயணத்திட்டம் மீது பிரதமர் மோடி வீண் பழி சுமத்துவதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த பிரதமர் மோடி சில மாநிலங்களில் மகளிருக்கு அளிக்கப்படும் இலவச பேருந்து பயண சலுகைகளால் மெட்ரோ ரயில்களில் கூட்டம் குறைவாக இருப்பதாக தெரிவித்திருந்தார். இதை சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெண்களுக்கான கட்டணமில்லா பயணத்தால் மெட்ரோ ரயில்களில் கூட்டமில்லை என பிரதமர் புரளி கிளப்புகிறார் என தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிப்போர் எண்ணிக்கை 9 கோடியே 11 லட்சமாக உயர்ந்திருப்பதை தவிர குறையவில்லை என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் கோடிக்கணக்கான பெண்களுக்கு நாள்தோறும் நன்மை தரும் விடியல் பயணத்தை பிரதமர் மோடி பகிரங்கமாக எதிர்க்க துணிந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். RSS பின்புலத்திலிருந்து வந்தவர் என்பதால் பெண்களின் முன்னேற்றத்தை கண்டு பிரதமர் மோடி அஞ்சுவதாகவும் பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது, இந்தியா கூட்டணி வெல்லும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.